ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து எஸ்கே சிவகுமார். நம்மளுடைய இன்டகிரேட்டட் லா வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் சேர்மன், ஆல் இந்தியா இன்டகிரேட்டட் லா வெல்ஃபேர் ஹியூமன் ரைட்ஸ் விங்ஸ் பிரசிடென்ட். இப்போ இந்த வீடியோ எதுக்காகனா புதிய நண்பர்கள் வந்து வழக்கறிஞர்கள் மற்றும் சட்டம் படிக்கும் மாணவ மாணவிகள் நம்ம குழுவில் வந்து இணைஞ்சிருக்கீங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து நம்ம இன்டகிரேட்டட் லா வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்ன நிறைய பேர் கேட்பாங்க. ILWF அது ஷார்ட்டா வந்து ILWF சொல்லுவாங்க. அதை இன்டகிரேட்டட் லா வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன். இந்த புதிதாக வந்துள்ள வழக்கறிஞர்கள் மற்றும் சட்டம் படிக்கும் மாணவ மாணவிகள் நம்மளுடைய அவங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்றது முதல்ல வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ல போயிட்டு ILWF டிவின்னு ஒன்று இருக்கும். அதை முதல்ல பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. யூடியூப் சேனல்ஸ் ILWF டிவி ஒன்று இருக்கும், அதை பாருங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியில போயிட்டு ILWF இந்தியா, இன்ஸ்டாகிராம் ஐடி திருப்பி சொல்றேன், ILWF இந்தியா. அந்த இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு பாருங்க. நம்மளுடைய Facebook ஐடி வந்து இன்டகிரேட்டட் லா வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன். இதை போய் பாருங்க. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நம்மளுடைய நோக்கங்கள் என்ன, இந்த ஃபவுண்டேஷன் நோக்கங்கள் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து தமிழகம் முழுவதும், தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி, தமிழகம் புதுச்சேரியில் இருக்க இருளர்கள், பழங்குடி மக்கள், குறவர்களுக்காக இந்த ஃபவுண்டேஷன் வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகள், ஒரு கிராமத்துல போனா அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும், நம்மளால முடிஞ்ச உதவிகள் நம்ம ஃபவுண்டேஷன்ல இப்ப வந்து ஒரு 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கல நம்ம கிட்ட, அந்த 100 ரூபாய் வந்து நம்மளுக்கு என்ன ஒரு 25 ரூபா 30 ரூபா எடுத்துட்டு ஒரு 70 ரூபா வந்து மக்களுக்காக நம்ம செலவு பண்ணணும். இது நம்மளுடைய ஃபவுண்டேஷன் நோக்கமே. சோ அந்த 20 ரூபா 30 ரூபா எதுக்குன்னா, நம்ம டிரான்ஸ்போர்ட் போவோம், நம்ம வந்து நம்ம நிர்வாகிகள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல ஃபுட்டு சாப்பிடும், அதுக்காக நம்ம சொல்ல வரோம். அதுக்காக நான் பணத்தை பத்தி சொல்லல, ஏழைகளுக்காக உதவி செய்யக்கூடிய நோக்கங்கள் பத்தி சொல்லணும். சோ நம்ம நோக்கங்கள் வந்து பாதுகாப்பு, ஹியூமன் ரைட்ஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கிறோம். சோ இன்டகிரேட்டட் லா வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் மூலமா அது ஒரு விங்ஸ், இன்டகிரேட்டட் லா வெல்ஃபேர் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு டீம் இருக்கு. அது வந்து பப்ளிக். இன்டகிரேட்டட் லா வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன்ன்றது அட்வொகேட் அண்ட் லா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த டீம் இருப்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாவே சோசியல் ஆக்ட் வந்து நம்ம பண்றோம். சோ உங்களுக்குள்ள இருக்கிற சமூக சேவைகள், சமூக ஆர்வலர்கள், மக்களுக்கு நான் வந்து எதனா ஒரு பண்ணணும், நம்ம அட்வொகேட் ஆகணும், அப்புறம் வந்து நம்ம லா படிக்கிறோம், அதை தாண்டி நீங்க அட்வொகேட் ஆன பிறகு என்ன ஆக போறீங்க, என்ன பண்ண போறீங்க. சோ நம்ம வீடு உண்டு, கோர்ட் உண்டு, கேஸ் உண்டு, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம ப்ரொஃபஷனல், நம்ம லா அட்வொகேட்ஸ். சோ மக்களுக்காக நீ என்ன பண்ண போறீங்க, மக்களுக்காக என்ன செய்ய போறீங்க, மக்களுக்காக என்னென்ன பண்ணக்கூடிய ஆசைகள் இருக்கு. சோ ஒருத்தரால உங்களால முடியாது. சோ ஒரு அமைப்பா சேர்ந்து ஏழைகளுக்கு அங்கங்க நம்மளால முடிஞ்ச உதவிகளை அந்தந்த கிராமத்துல நம்ம போய் செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப குறிப்பா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல வந்து இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து உலக பட்னி தினத்தை முன்னிட்டு நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு ஃபுட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 வீக்ஸ் பேக்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு கிராமத்துல வந்து ஒரு ஸ்கூல்ல போயிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு நோட்ஸ், புக்ஸ், பேக் எல்லாம் கொடுத்துருக்கோம். செங்கல்பட்டு நிர்வாகிகள் அவங்க அந்த ஐடி விங்ஸ் அவங்க மூலியமா வந்து நம்ம உதவிகள் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம உதவிகள் பண்ண போறோம். சோ உங்க நோக்கங்கள், உங்க புதிய நிர்வாகிகள் வந்திருப்பீங்களா, அதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ நான் போடுறேன். இது ஃபர்ஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல இருக்கிற புதியவர்கள், அப்புறம் புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்கவங்க, பழைய நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றேன். வர அக்டோபர் மாசம் நம்மளுடைய ஆண்டு விழா வருது. நம்ம இன்டகிரேட்டட் லா வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் வருது. சோ எல்லாமே இணைந்து சிறப்பா செயல்படணும். நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம ஒருத்தரால சாதிக்க முடியாது. நம்ம அனைத்து குழுவும் சேர்ந்து ஒரு அமைப்பு, தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு அமைப்பு வந்து இந்த அமைப்பு ஏழைகளுக்காக உதவி பண்றாங்க, ஏழைகளுக்காக செய்யறாங்க. ஒரு பிரச்சனை வந்ததுன்னா வந்து உடனே வந்து என்னன்னு கேக்குறாங்க, எல்லாமே நல்லா பண்றாங்க. ஒரு ILWF, இந்த ILWF மூலமா போனாக்கா இந்த உதவிகள் வந்து கிடைக்கும். அந்த ஒரு கான்செப்ட் வந்து நம்ம வரணும். அதனாலதான் நம்ம சொல்றேன், எல்லாருமே சாதிக்கக்கூடிய நீங்க இருக்கிற இந்த குழுவை இருக்கிறவங்க நாளைக்கு எத்தனை பேர் ஜட்ஜ் ஆவீங்க, எத்தனை பேர் மினிஸ்டர் ஆகுங்க, ஏன் சிஎம் ஆகலாம், பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். என்ன சின்ன ஏஜ் உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு வெறிகள் இருக்கும், மக்களுக்காக செய்யணும், சாதிக்கணும் ஒரு எண்ணம் இருக்கும். அதனால நீங்க வந்து சோசியல் ஆக்ட், சோசியல் ஒர்க், ஓகே. நான் உங்களுக்கு காசு, நான் திருப்பி சொல்றேன், காசு பண்ணலாம் நான் உங்களுக்கு கொடுங்க சொல்றேன். உங்களுடைய உழைப்புகள் நீங்க எல்லாமே சேர்ந்து சர்வீஸ், சோசியல் ஆக்ட், நீங்க டிராபிக் கிளீன் பண்ணுங்க, இல்ல ஏழைகளுக்காக செடி வைங்க, மரக்கன்று நடுங்க, இல்லைன்னா வந்து ஏழைகளுக்காக நீங்க வந்து அப்ளிகேஷன் போடுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, இந்த மாதிரி வந்து ஒரு மனிதன் தாக்கப்படுகிறான், ஒரு போலீஸ் வந்து ஒரு புட்டாப் கேஸ், பொய் கேஸ் போடுறாங்க, இத மாதிரிலாம் நீங்க வாங்க, எல்லாம் கொண்டு வாங்க. நம்ம அவங்களுக்கு நம்ம பல உதவிகள் நம்ம ஃபவுண்டேஷன் மூலமா செய்யலாம். சோ இந்த குழுவுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து ஏதோ ஒரு அமைப்பு, ஏதோ ஒரு குழு அப்படி நினைக்காதீங்க. இந்த அமைப்பு வேற மாதிரி இருக்கு.
ஓகேங்களா. முழுக்க முழுக்க சர்வீஸ் சர்வீஸ் சர்வீஸ், ஏழைங்களுக்காக சமூக சேவைகள் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இது. அதனால எல்லா அமைப்புமா நினைக்காதீங்க, ஏதோ வருவாங்க போட்டோ பிடிப்பாங்க போடுவாங்க நினைக்காதீங்க. நம்ம வார வாரம் ஏன் டெய்லி கூட பண்ணலாம். டெய்லியும் கூட ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கிராமத்துல ஒரு நபர் வந்து இருக்கிற கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க குரூப்ல, கிட்டத்தட்ட 435 பேர் இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 600 ஒரு 1000 பேர் கூட ஆட் பண்ணுவோம். சோ தமிழ்நாடு ஃபுல்லாவே சர்வீஸ் பண்ண போறோம். அந்தந்த கிராமத்துல ஆக்ட், சோசியல் ஆக்ட், அந்த சோசியல் ஆக்ட் பண்ணிட்டு நீங்க சிறப்பா செயல் பண்ணணும். சோ சிறப்பா செயல்பட்டீங்கன்னா அந்தந்த கிராமத்து நற்பெயர் கிடைக்கும். இப்ப வந்து தனியா நீங்க ஒருத்தர் போறீங்க, ஒரு ஸ்டேஷன் போறீங்க வச்சுங்களேன். இப்ப லாஸ்ட் ஸ்டூடெண்ட் வச்சுக்கீங்க, லாஸ்ட் ஸ்டூடெண்ட் தனியா போறீங்க, ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குமா? கிடைக்காது. இதே ஒரு அமைப்பு IRW பிராண்ட் உருவாச்சுன்னா சார் IRW டீம் இந்த வர சார் முதல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். நம்ம கிட்டத்தட்ட 2020 நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வருஷம் கிட்ட ஆக போகுது. சோ நல்லா நம்ம சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபவுண்டேஷன் பத்தி யூடியூப் சேனல்ஸ், இன்ஸ்டாகிராம் ஐடி, Facebook ஐடியில போய் பாருங்க. இப்ப அடுத்தது நிகழ்ச்சிகள் வருது. நம்மளுடைய ஆகஸ்ட் மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா இன்டெகிரேட்டட் லா வெல்ஃபேர் ஹியூமன் ரைட்ஸ் விங்ஸ் அறிமுகம் கூட்டம் விழா நம்முடைய அண்ணா நகர் ஹோட்டல் பெண்டகன்ல நடக்க போது. டேட் நான் வந்து சொல்றேன். அதே போல வந்து செப்டம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய டான்ஸ் காம்படிஷன், சிங்கிங் காம்படிஷன் நடக்க போகுது. அது முடிஞ்ச பிறகு அக்டோபர் மாசம் ஆனுவல் டே அண்ட் அவார்ட் ஃபங்க்ஷன். அது மட்டும் இல்லாம பிள்ளைங்களுக்கு, ஏழை பிள்ளைங்களுக்கு ஒரு 200 பிள்ளைங்களுக்கு நலத்திட்ட உதவிகள், பேக், புக்ஸ், நோட்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்க போறோம். சோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே பண்ணுங்க. அதே போல நீங்க நான் ஒரு பிசினஸ் பண்றேன், நான் ஒர்க் பண்றேன், இந்த மாதிரி நான் வேலைக்கு போறேன், என்னால என்ன உதவி பண்ண முடியும், இந்த ஃபவுண்டேஷனுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும், சோ நான் டொனேஷன் கொடுக்குறேன், நான் நிதிகள் கொடுக்குறேன், அது வரவேற்கப்படுகிறது. ஓகேங்களா. அது வந்து நீங்க ஏழைகளுக்காக நீங்களே வந்து அந்த நீங்க கொடுக்குற காசு மூலமா நீங்களே வந்து